عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعليما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் கண்மணி நாயகம் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இன்னும் இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுது. இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வீண்விரயம் வேண்டாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அழகான முறையில் சொல்லி காமிக்கிறான். குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் சாப்பிடுங்க, குடியுங்க, இஸ்ராஃப் செய்யாதீங்க. அப்படி இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வீண்விரயம் என்று சொன்னால் நம் தேவையற்ற, நமக்கு போதும் என்று இருக்கும் அதை விட அதிகமாக இருக்கிறது அல்லவா, அதுதான் இஸ்ராஃப். உதாரணமாக பொருள் எடுத்துக்கும். ஒரு மனிதருக்கு ஒரு வீடு போதும். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆள் இருக்கிற வீடு, தன்னுடைய மனைவி, தான், தன்னுடைய குழந்தைகள், பெற்றோர்கள் இருப்பதற்கு வீடு போதும். அதை விட்டுட்டு கட்டிடத்தில் இஸ்ராஃப் செய்வது அது மிகப்பெரிய அழிவுக்கு ஏற்படக்கூடியதாக. அதே மாதிரி சாப்பாட்டுல எத்தனையோ பேர், உதாரணமாக நம்ம கல்யாணத்தை எடுத்துக்கொள்ளலாம். கல்யாணத்துல நம்ம சிந்தித்து பார்க்கணும். 1000 பேருக்கு சாப்பாடு செய்யறாங்கன்னா அதுல எத்தனை பேர் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போறான்னு பார்த்தா கம்மி, குறைவான நபர்கள் தான். லைன்ல போகும்போது தான் சாப்பாடு வாங்கி வாங்கி இலையில போட்டுக்கிறாங்க, சாப்பிட முடியல, அப்படியே இலையை கூட்டிட்டு போயிடுறாங்க. அது இஸ்லாம்ல கட்டுப்படக்கூடியது. தண்ணியில அதே மாதிரி குளிக்கும் பொழுது ஒரு ஆளுக்கு 1 வாரி 2 வாரி போதும், 10 வாரி 15 வாரி அதில் குளிக்கிறது இஸ்லாம். அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்மை பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுறான், வலம் யஜஅல்லஹு ஐனைன், நாம் உங்களுக்கு கண்களை தரவில்லையா? சிந்தித்து பார்க்கணும் நண்பர்களே, நாம் உங்களுக்கு கண்களை தரவில்லையா? அந்த கண்ணை வைத்து நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். அதை மீறி வேற ஏதாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கண்ணுக்கு நாம் வீண்விரயம் செய்யக்கூடியதாக ஆகிடும். வலிசான வசபத்தை, உங்க 2 உதடை நாம் தரவில்லை, ஆக்கவில்லையா? அந்த 2 உதடை வைத்து நாம் பேசும் பொழுது தேவையற்ற பேச்சை மட்டும்தான் பேச வேண்டும், தேவையுள்ள பேச்சை மட்டும்தான் பேச வேண்டும். தேவையற்ற பேச்சை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களை மேலும் பாதுகாப்பானாக. தேவையற்ற பேச்சு என்று சொன்னால் நீ அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களும் அதில் கணக்கு எழுதப்படாது. நீ பேசுற எல்லா நேரமும் அந்த கணக்கு எடுக்கவே கூடாது. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசு. தூங்கும்போது தன்னோட நண்பரோட உட்கார்ந்து பேசுறது, டீ குடிக்கும் போது பேசுறது, தொழில சப்ளா உட்கார்ந்து பேசுறது, இது எல்லா பேச்சுக்களும் வீண்விரயத்தை தான் சேரும். மதரசால கட்டளை போட்டிருக்காங்க, சாப்பிடும் போது பேசாதீங்க, தூங்கும் போது பேசாதீங்க. அது எல்லாம் உங்களுக்கு இஸ்லாம் செய்யக்கூடிய பேச்சு எல்லாமே. தேவையற்ற மாணவர்களுக்கு என்பது படிப்பதும், குர்ஆனை ஓதுவதும், ஹதீஸை ஓதுவதும் தான். தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதும் இஸ்லாமிலே கட்டுப்படுகிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கஞ்சத்தனமா இருந்தான்னு சொன்னா மக்கள் எல்லாம் அவனை மிகப்பெரிய கஞ்சவன், 1 ரூபா கொடுக்க மூக்குல வருவான், அப்படி என்பதாக பட்டப்பேரை சொல்லிடுவான். ரொம்பவும் செலவு செஞ்சுக்க மக்கள் புகழ ஆரம்பிச்சான். அந்த புகழில் அவனுக்கு ஒரு தக்கப்புறம் வரும். அல்லாஹ் தஆலா தன் குர்ஆன்ல சொல்றான், மன் தக்கப்பர, யார் ஒருவர் பெருமையா இருக்கிறாரோ வதரல்லாஹ், அவரை அல்லாஹ் தஆலா புறக்கணித்து விடுவான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையில கூறுறான். அந்த நீ அதிகமா செலவு செய்யும் போது நான் செய்யறேன், அல்லாஹ்
நான் செய்யறேன் செய்தா அது அல்லாஹ் தஆலா ஆபத்தில் எடுத்து விடுகிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த துனியாவில் எதை செய்கிறீர்களோ பூமி மறுமையால் பேசும். ஒரு இடத்துல நின்று பேசுறீங்க, தீய விஷயத்தை பேசுறீங்க, தீய செயலை செய்றீங்க இப்படின்னு சொன்னா அத பூமி எழுதி வச்சுட்டு மறுமையில சொல்லும், இந்த நபர் இந்த நேரத்துல இந்த நாள்ல இந்த நொடியில இதை செஞ்சாரு. அதே நாம் அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சை நாம் பேசணும்னு சொன்னா பூமியும் எதுவும் செய்யக்கூடாது, எந்த ஒரு அமலையும் எழுதக்கூடாது, நன்மையாகத்தான் மாற்றப்படும். இப்படிப்பட்ட ஏராளமான இஸ்ராஃப்கள் இருக்கிறது. சிந்தித்து பார்க்கணும் நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா குடிங்க, ஆனா வீண் விரயம் செய்யாதீங்க. ஆடையில ஏராளமான ஆடை நிறைய ஆடை வச்சுக்கணும், ஆனா அந்த ஆடையிலையும் இஸ்ராஃப் செய்யக்கூடாது. வாங்கி ஒரு ஆடை வாங்குறாங்க, அந்த ஆடையை வாங்கின உடனே மிஞ்சி போனா 4 வாட்டி 5 வாட்டி போடுறோம், அந்த ஆடையை தூக்கி போட்டுறோம், அதுவும் இஸ்ராஃப் தான். அது மட்டுமல்ல, ஆடை இருக்கும் பொழுதே வேற ஆடையை வாங்குறது, அது இருக்கக்கூடாது. அடுத்ததாக பைசாக்கா அவங்க சொல்லி காமிச்சாங்க, நம்முடைய வாழ்க்கையில அவங்க வீட்டுல ஒரு தடவை அரிசி மூட்டை வரும் பொழுது அரிசி கொஞ்சம் கீழே செஞ்சிருச்சு, அரிசி கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. முடிதுமார்கள் சொல்றாங்க அந்த எல்லா அரிசியும் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுக்கும் பொழுது அவங்க மேலாட்ட மாதிரி அரிசி மட்டும் எடுத்துட்டு விட்டுறாங்க. பைசாக்கா வராங்க, அரிசி பார்த்தா மண்ணுகளோட அரிசி. பைசாக்கா என்ன பண்றாங்க, எடுத்து முரத்துல போட்டு ஜாலிச்சு இருக்கிற அரிசி எல்லாம் எடுத்து சொல்றாங்க, இந்த அரிசிக்கும் நான் மறுமையில நான் பதில் சொல்லணும், அதுக்காக தான் நான் எடுக்க சொன்னேன் என்பதாக பைசாக்கா சொல்லிடுவோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாப்பிடும் பொழுது தட்டில இருந்து ஒரு பருகை கீழே விழுது, அது எடுத்து சாப்பிடுவதற்கு நாம் யோசிக்கிறோம், ஐயோ கீழே வந்து சாப்பிடணுமா, மக்கள் பார்த்து நினைப்பான் என்பதாக நாம் பக்கத்துல பார்க்கிறவனை பார்த்து நாம் சிந்திக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீண்வரையும் செய்யாதீங்க, தேவையான மட்டும்தான் சாப்பிடணும். வயிறு முட்டை சாப்பிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நடக்க முடியாம நடந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து வாந்தி வந்து, அதுவும் இஸ்ராஃப் தான். தண்ணியும் எவ்வளவு குடிக்க முடியும் அவ்வளவுதான் குடிக்கணும். நான் குடிக்கிறேன், ஒரு ஜக்கு தண்ணி குடிச்சாலும் வாந்தி வந்துடும். எல்லாமே இஸ்லாமுடைய அடிப்படையில் தான் ஏற்படுகிறது. அதே மாதிரி மதத்தால ஏராளமான அதிகமா சக்கரை சொல்றாங்க, தண்ணியை கம்மியா செலவு பண்ணுங்க, தண்ணி கம்மியா செலவு பண்ணுங்க. ஆனா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யாராவது ஒரு தண்ணியை கம்மியா செலவு பண்றோமா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா நாம் எதை கேட்டோமோ அதை அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வீண்களையும் செய்யாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.